போன் அடிக்குது, யாரா இருக்கும்? ஐ சௌமியா, நம்ம போன் அடிச்சாலே எடுக்க மாட்டா, இன்னைக்கு அவளா போன் பண்ணிருக்கிறா. எனக்கு இருக்க பையன் போனே எடுக்க மாட்டேங்கான். சரி என்னன்னு கேப்போம். ஹலோ. நான் சௌமியா. சொல்லுங்க மேடம், என்ன திடீர்னு போன் அடிச்சிருக்கீங்க? நான் போன் அடிச்சாலே பேச மாட்டீங்க, இன்னும் நீங்களா போன் அடிச்சிருக்கீங்க? அது வந்து சரி, வந்தது போனதெல்லாம் இருக்கட்டும், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஏன் திருப்பி கேட்க மாட்டீங்களா நல்லா இருக்கீங்களான்னு? நீங்க நல்லா இருக்கீங்களா, அத்தை மாமா நல்லா இருக்காங்களான்னு கேட்க வேண்டாமா? அத்தை மாமாவா? இவன் யாரா லூசு பையனா இருக்கான்? ஐயோ, நான் இப்ப சொன்னவன் எப்படி எடுத்துக்கிடுவான்னே தெரியலையே. இவன்கிட்ட சொன்னா சொல்லி அதை எங்க அம்மாட்ட சொன்னா சுவாடியை தீர்த்து போடுவாள் எங்க அம்மா. ஹலோ மேடம், பேசுங்க. சரி, உங்க அத்தா மாமாவே தான் கேட்கல, எங்க அத்தா மாமா எல்லாம் எப்படி இருக்காங்க? ஐயோ கடவுளே. அப்புறம் என் மச்சினிச்சி மச்சான் எல்லாம் எப்படி இருக்காங்க? ஹலோ சௌமியா, லைன்ல இருக்கியா? இருக்கேன். அப்போ பேசுங்க. நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன வேணும்னாலும் சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி நானும் ஒன்னு சொல்லணும். நம்ம நிச்சயதார்த்தம் அடுத்த வாரம் வச்சிருக்கு தெரியுமா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அடுத்த வாரம் நிச்சயதார்த்தமா? ஹலோ சௌமியா, என்னதோ சொல்லணும்னு சொன்னீங்க, சொல்லுங்க. அது என்ன தயக்கம், சொல்லுங்க. இல்ல ஒண்ணும் இல்ல, நான் வைக்கேன். என்ன போன் பண்ணா ஏதோ சொல்லணும்னு சொன்னா எதுவுமே சொல்லாம டக்குன்னு போன் வச்சுட்டா. எப்படி சொல்லுதுன்னு தெரியலையே. சிவாத்தான் வேற கோவப்படுவாரு. இந்த அம்மா கடையிலயும் சிவாத்தானு கடையிலயும் இருந்து நான் தான் கஷ்டப்படுவேன். ஐயோ, சிவாத்தான் போன் பண்ணுவாரே, என்ன பதில் நான் சொல்லுவேன்? எடுத்து சொல்லுவேன் இவர்கிட்ட. ஹலோ சௌமியா, கார்த்திக் பேசுனியா? பேசினேன். என்ன சொன்னாரு? சௌமியா கேக்குதா? கேக்குதான். கார்த்திக் என்ன சொன்னாரு? ஏ சௌமியா, அவனை கேக்குதா இல்லையா? ஐயோ கோபடுகாரே. கேக்குதான். சரி சொல்லு, கார்த்திக் என்ன சொன்னாரு? அவர்கிட்ட நான் சொல்லலத்தான். சொல்லலையா? பின்ன இப்ப போன் பண்ணேன்னு சொன்ன. போன் பண்ணனே, ஆனா சொல்லலைன்னா பின்ன எதே போன் பண்ண? சொல்லதுக்குதான் தான் போன் பண்ணேன். பயமா இருந்து அதான் போன் வச்சுட்டேன். பயமா இருந்தா அப்ப அப்படியே விட்டுரு. இல்ல அத்தான், அவர் அம்மாட்ட ஏதாவது சொன்னா அம்மா என்ன தூக்கி போட்டு அடிச்சே கொண்டுருவா. பின்ன இப்ப என்ன செய்யலாம்னு சொல்லுங்க, நீயே சொல்லு. அத்தான், நான் ஒண்ணு சொன்னா கேப்பீங்களா? சொல்லு சொல்லு. இல்ல, அந்த கார்த்திகை நீங்க போய் பார்த்து பேசுவீங்களா? நான் போய் பேசுகிறேன், அது வேற. ஆனா நீ ஒரு வார்த்தை அவனை பிடிக்கலன்னு சொல்லணும்ல. அதுதான் சொல்லுங்க. இல்ல, என்ன பயமா இருக்கு சொல்ல எதுக்குன்னு. என்கிட்ட மட்டும் சாடு. ஏன் இந்த வீரத்துல அவன்கிட்ட பேசிருக்கலாம்ல. அம்மாவை பார்த்து பயமா இருக்கு, அவனை பார்த்து பயமா இருக்குன்னு. அத்தான் ப்ளீஸ் அத்தான், அவர்கிட்ட போய் நீங்க பேசுங்க. சரி, அந்த நம்பர் என்ன வாட்ஸ்அப்ல அனுப்பிவிடு, நான் அவர் எங்க இருக்கான்னு பார்த்து போய் பேசுகிறேன். சரி அத்தான். சரியும் சொரியும் தான். நான் மட்டும்தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கணும், நீ சும்மா தான் இருக்க. சரி, சாப்பிட்டியா? இல்ல. ஏன்? இல்ல அத்தான், பயமா இருந்துச்சு, அதான் நான் இன்னும் ஒண்ணும் சாப்பிடல. சரி சரி, இல்ல நான் பாத்துக்கிறேன், நீ போய் சாப்பிடு. அத்தான், போகும்போது சரணியும் கூட கூட்டிட்டு போங்க. ஏன், அவன் என்ன அடிச்சிருவானா? இல்ல அத்தான், தனியா போகாதீங்க, சரணியும் கூட கூட்டிட்டு போங்க. சரி சரி, நான் பாத்துக்கிட்டேன், நீ போய் சாப்பிடு. சரி வைக்கேன் அத்தான். என்ன வண்டியில வந்து யார சொன்னா எங்கேயோ போகணும்னு, ஒண்ணுமே பேசாம வரான். சிவா, நம்ம இப்ப எங்க போறோம்? ஒரு முக்கியமான ஆளை பார்க்க போறோம். முக்கியமான ஆளா? அது யாரு? வா வா சொல்லுங்க. இவ்வளோ சஸ்பென்ஸ் எல்லாம் எதுக்கு, சொல்லுடே. யார பார்க்க போறோம்? ஒன்னும் தெரியாத சின்ன பிள்ளைகள் போலயே நான் வாரேன். கார்த்திகை பார்க்க போறேன். எந்த கார்த்திக்கு? உன் அண்ணன் கார்த்திக்கு. உன் பேர் சிவா தானே? சௌமியாவுக்கு பார்த்த மாப்பிள்ளைய பார்க்க போறோம். ஏன், என்னாச்சு? சௌமியா பேசலையா? அவளே பயமா இருக்குன்னு சொல்லிட்டு ஒன்னும் பேசாம போனை வச்சுட்டா. இல்ல, இந்த ஆம்பளை பிள்ளைகள் தான் செய்யணும், பொம்பளை பிள்ளைகளுக்கு எல்லாம் பயம். என்ன செய்ய, நம்ம தலையெழுத்து. ஆமா, நீ இப்ப அவனை எங்க போய் பார்க்க போற? போன் நம்பருக்கு போன் பண்ணி அவனை வீட்டு பக்கத்துல இருக்க ஒரு இடத்துக்கு வர சொல்லும். உனா போன் நம்பர் எப்படி கிடைச்சி? அது சௌமியா வாட்ஸ்அப்ல அனுப்பி விட்டா. அந்த மாதிரி வேலையெல்லாம் நல்லா கிளியரா பண்ணிடுவாவ. சரி சரி விடு. ஏதோ பெரிய வீர மாதிரி பேச போற, கூட என்னையும் சேர்த்து கூட்டிட்டு போற. அவனும் ஆள் வச்சு ஏதாவது அடிப்பானுவலா? நீ அடிபடுறதுல பிரச்சனை இல்ல, நான் எதுக்கு அடிபட போறேன்? நீ ஏன் தம்பியா பிறந்திருக்க, இல்ல பட்டுதான் ஆகணும். ஆமா, அண்ணனுக்கு வேண்டி தம்பி போவான், தம்பிக்கு ஒரு விஷயம் வரும்போது அண்ணிக்கு பின்னாடி போவான். ஆளையே காணாது. அப்படி ஒன்றும் இல்லை, உனக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ நான் பண்ணுவேன்.
இது கல்யாணத்துக்கு முன்னாடி உள்ள சிவா. கல்யாணத்துக்கு பின்னாடி உள்ள சிவாவை யாருமே பார்த்தது இல்ல. யாருமே பார்த்தது இல்லையா? யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க, கல்யாணத்துக்கு பிறகு பார்ப்பாங்க. சரி, நீ இப்போ அவனுக்கு ஃபோன் பண்ணு. ஹலோ, கார்த்திக் தானே? ஆமா, நீங்க யாரு? என் பேர் சிவா, நான் சௌமியாவோட மாமா பையன். ஓ அப்படியா, நானே வந்தப்போ உங்களை பார்க்கலையே. ஆமா, எனக்கு அன்னைக்கு ஆஃபீஸில் ஒரு அர்ஜென்ட் வேலை தான் போயிருந்தேன். சரி சொல்லுங்க, என்ன விஷயம்? இல்ல அன்னை உங்களை பார்க்க முடியல இல்ல, அதான் சௌமியா ஃபோன் நம்பர் தந்தா இன்னை உங்களை பார்க்கலான்னு வந்துட்டு இருக்கேன். ஓ அப்படியா, சரி வீட்டுக்கு வாங்க, நான் வழி சொல்லட்டுமா? இல்ல நான் ஒரு அட்ரஸ் சொல்லேன், உங்களால அங்க வர முடியுமா? ஏன் வீட்டுக்கு வாங்க, வீடை பார்த்த மாதிரியும் இருக்கும்ல. இல்ல எனக்கு அர்ஜென்ட்டா போகணும், நீங்க அங்க வந்தீங்கன்னா உங்களை பார்த்துட்டு போயிடுவேன்ல. அப்படியா, எங்க வரணும்? பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல ஒரு ஃப்ளவர் கார்டன் இருக்குல்ல, அங்க வாங்க. சரி சரி, 5 மினிட்ஸ்ல வந்துடுதேன். சரி, ஃபோனை வச்சிருந்தேன். டே, பேசும்போதே டீசெண்டான மனுஷனா தெரியுது, அதனால இப்போ பேச வேண்டாம்னு சொல்லுதியா? இல்லை அப்படி சொல்ல, அவருக்கும் மனசு கஷ்டமா இருக்கும்ல. இல்லாட்டா வாழ்க்கை முழுசும் நான் கஷ்டப்படுவேனே. சரி, கடவுள் மேலே பாரத்தை போட்டு சொல்லிடுவோம். சரி, இடம் வந்துட்டு இறங்கி நம்ம வெயிட் பண்ணுவோம். பேசுறது நினச்சா கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்கு. அதாண்டா அவரு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும்ல. இந்த அத்தை பொண்ணுன வேலை எல்லாம் சௌமியா இந்த அளவு போட்டுருக்க கூடாது. ஷி, அவ அன்னைக்கே அவர்கிட்ட சொல்லியிருக்கணும். சரி விடுடா, பார்த்துக்கலாம். நீ ஈஸியா சொல்லுவ விடுறா பார்த்துக்கலான்னு. கார்த்திக் நிலமை உனக்கு வந்திருந்தா உனக்கு எப்படி இருந்திருக்கும்? அதுக்கு இப்ப என்ன பண்ண சொல்லுங்க? ஒன்றும் பண்ண முடியாது, பேசிதான் ஆகணும். மிஸ்டர் சிவா யாரு? நான் தான். அப்படியா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஆமா, இது யாரு? இது என்னோட தம்பி. அப்புறம் என்ன விஷயமா வர சொன்னீங்க? சொல்லு சிவா. இல்ல ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. சௌமி எனக்கு அத்தை பொண்ணு. அதான் போன்ல சொன்னீங்களே. சின்ன வயசுல இருந்து அவளுக்கும் என்ன பிடிக்கும், எனக்கும் அவளை பிடிக்கும். எங்க அத்தை தான் எங்க அம்மா கிட்ட உள்ள சண்டைனால சௌமியா பொண்ணு பார்க்க உங்களை வர சொல்லிட்டாங்க. எனக்கு புரியல நீங்க என்ன சொல்றீங்கன்னு. அது இல்ல கார்த்திக் சார், சௌமியாவே சிவா ரொம்ப நல்லா லவ் பண்ணிட்டு இருக்கான். என்னது, லவ் பண்ணுகாரோ? என்ன விளையாடுறீங்களா? இப்போ வந்து லவ் பண்ற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. என்ன சார் இப்போ வந்து சொல்றீங்கன்னு சொன்னா, என்கேஜ்மெண்ட்லாம் கல்யாணம் எல்லாம் முடிஞ்ச அப்புறம் வந்து பின்ன சொல்லணும். இப்பதானே சார் பொண்ணு பார்த்துட்டு போயிருக்கீங்க. பொண்ணு பார்த்தா 1 வாரம் ஆகுமா? அதுக்கு முன்ன சம்மந்தம் எல்லாம் பார்த்து எல்லாம் முடிவு பண்ண போல பேசுதீங்க சார். அடுத்த வாரம் என்கேஜ்மெண்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணிருக்காங்க. சரி, நான் பொண்ணு பார்க்க போனப்பமே அந்த சௌமியா பிள்ளைட்டு தனியா பேசினேன்ல, அப்போ அவ சொல்லியிருக்கலாம்ல. அப்படியே நான் கிளம்பி போயிருப்பேன். கார்த்திக் சார், அவ ஏதோ பயத்துல சொல்லாம விட்டுட்டா. அவ இன்னைக்கும் அதை சொல்லதான் போன் பண்ணா, பயத்துல போனை வச்சுட்டா. இதுல என்ன சார் பயம்? அப்பவே அவ என்கிட்ட சொல்லியிருக்கணும். இந்த 1 வாரமா நான் மனசுக்குள்ள ஆசையை வளர்த்துருக்க மாட்டேன். அப்போ சார், நாங்க இப்ப சொல்லாம கல்யாண நேரத்துல இவனும் அவளுமா சேர்ந்து ஓடி போனா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? அந்த கேவலத்தை உங்களால தாங்க முடியுமா? முன்னாடியே தெரிஞ்சுன்னு சந்தோஷப்படுங்க. சரி, நான் இப்ப எங்க அம்மா அப்பாவுக்கு இப்ப என்ன பதில் சொல்லுவேன்? கார்த்திக், அது நீங்க தான் சொல்லி சமாளிக்கணும். நீங்க ஒண்ணு நினைச்சு பாருங்க, இப்போ உங்க அண்ணன் ஒரு பொண்ணு பார்க்க போயிட்டு அந்த பொண்ணு இப்படி இதே மாதிரி பிடிக்கலன்னு சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? சந்தோஷப்படுவோம் சார், நேரமே தெரிஞ்சுட்டு சந்தோஷப்படுவோம். இப்போ நீங்க பேசுறது உங்களுக்கே சரியா இருக்கா? டே சரணு, நிதானமா பேசுடா. சார், இப்போ அத்தைக்காக அவ சம்மதிச்சு உங்க கூட பிடிக்காம வாழ்ந்தா உங்களுக்கு அது ஓகேவா? புரிஞ்சுக்கோங்க கார்த்திக், நான் சௌமியாள்கிட்ட உங்கள்கிட்ட சொல்ல சொன்னேன். அவளுக்கு பயமா இருக்குன்னு தான் உங்கள்கிட்ட சொல்லலை. அவங்க வீட்டுல அத்தையை தவிர எனக்கு கல்யாணம் பண்ணி தர எல்லாருக்கும் விருப்பம் தான். உங்களுக்கு சௌமியா கல்யாணம் பண்ணி தர அத்தையை மட்டும்தான் விருப்பம். சரி, இப்ப நான் என்ன பண்ணணும்? எங்களுக்கும் இதை சொல்ல மனசுல கஷ்டமா தான் இருக்கு, வேற வழி இல்லை. அதான் உங்களை கூப்பிட்டு சொன்னோம். நீங்க உங்க வீட்டுல இருந்து கல்யாணம் வேண்டாம்னு சொல்லிருங்க. மீறி நான் இதை தான் பண்ணுவேன் அதை தான் பண்ணுவேன் இருந்தா கல்யாண நேரத்துல சௌமியா கூட்டிட்டு சிவா ஓடி போயிடுவான். அந்த அவமானம் உங்களுக்கு வரக்கூடாதுன்னு தான் நாங்க முன்கூட்டியே சொல்லுவோம். சரி, நீங்க இதை போன்லயே சொல்லிருக்கலாமே. அது ஒரு முறை இல்லைல்ல. ஓ, பாக்கி எல்லாம் முறைப்படி தான் நடக்குதா? கார்த்திக், சொல்ல வேண்டியது எங்க கடமை, கத்த எல்லாம் கூடாது. உங்களுக்கு என்னங்க ஈஸியா சொல்லிட்டு போயிருவீங்க, இந்த கேவலம் எனக்கு தானே. உங்களுக்கு என்னங்க கேவலம்? எங்கேஜ்மெண்ட் முடிச்சு கல்யாணத்துக்கு சீட்டெல்லாம் அடிச்ச போல பேசுறீங்க. அவன் கல்யாணத்துக்கு 1 நாள் முன்னாடி எல்லாம் ஓடி போறான். நீங்க என்னமோ இந்த பொண்ணு பார்த்து 1 வாரத்துக்கு இந்த சீன் போட்டுட்டு இருக்கீங்க. ஹலோ, இங்க யாரும் சீன் எல்லாம் போடல. நீங்க சீன் போட்டாலும் சரி என்ன போட்டாலும் சரி சொல்ல வேண்டியது நான் சொல்லியாச்சு.
இதுக்கு மேல நீங்க உள்ள புகுந்து கல்யாண பேச்ச தொடர்ந்தீங்கன்னு வைங்களாம், கேவலம் உங்களுக்கு தான். சௌமியா கூட்டிட்டு போயிட்டே இருப்பேன். உங்க மரியாதை வேணா நீங்க காப்பாத்திக்கோங்க. என் மரியாதை என்ன காப்பாத்திக்க தெரியும். ஃபர்ஸ்ட் அடுத்தவனை கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்த கூடாதுன்னு நீங்க கத்துக்கிடுங்க. இதுல என்னங்க அசிங்கம் இருக்கு? நீங்க அசிங்கப்படக்கூடாதுன்னு தான் நாங்க சொல்லிட்டு இருக்கோம். பிரதர் புரிஞ்சுக்கோங்க பிரதர். நானும் மனுஷன் தானே, எனக்கும் கஷ்டமா இருக்கும்ல. அது எங்களுக்கு புரியுது. சரி, இனி என்னால எந்த பிரச்சனையும் வராது. எங்க அப்பா அம்மாட்ட நான் சொல்லிருக்கேன் எனக்கு அந்த பொண்ணை பிடிக்கலன்னு. சாரி கார்த்திக், நானும் கொஞ்சம் சத்தமா பேசிட்டேன். சரி சரி விடுங்க. தேங்க்ஸ் கார்த்திக். சரி கல்யாணத்துக்கு என்ன கூப்பிடுங்க. பத்திரிக்கையே உங்களுக்கு வச்சிருக்கோம். நான் ஒரு ஏமாளின்னு சொல்லிட்டு ஏமாத்தி ஃபர்ஸ்ட் பத்திரிக்கை வைக்கிறதுக்கா? கார்த்திக் அப்படியெல்லாம் பேசாதீங்க. இதை விட நல்ல ஒரு லைஃப் உங்களுக்கு அமையும். சரி என் வாழ்க்கையில ஒரு லட்சியம் வந்து பாக்குற பொண்ணே கல்யாணம் பண்ணணும். அதான் நடக்காம போயிடுச்சு. அது பரவாயில்ல, நெக்ஸ்ட் பெஸ்டா அமையும். ஓகே தேங்க்யூ, நான் போயிட்டு வரேன். சரி சிவா, ஆல் த பெஸ்ட். ஓகே தேங்க்யூ. பெரிய வீரன் போல வந்த பேசி தள்ளிடுவேன். என்னத்த பேசுன நீ? அதுக்கு தானே கூட ஒன்ன கூட்டிட்டு வந்தேன். நீயும் பயந்தாங்கோலி, அவளும் பயந்தாங்கோலி. எப்படி குடும்பம் நடத்த போறீங்களோ? தம்பி உடையான் படைக்கஞ்சா, நீ இருக்கியே, எதுக்கு எனக்கு பயம்? நான்லாம் தள்ளிட்டு இப்போ வாடிடுவேன் வெளிநாட்டுக்கு. அப்ப நான் கல்யாணம் பேசும்போது நீ இருக்க மாட்டியா? எதுக்கு அத்தா தூக்கிப்பட்டு என்ன அடிக்கிறதுக்கா? நான் எஸ்கேப் ஆயிருவேன். நான் விட்டா தானே போவேன். சரி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அவனும் டெய்லியும் சொல்லுங்க. நீங்க கேட்ட பாடு இல்ல, சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க.